இந்த கொஸ்டினை பாருங்க. த மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் டியூட்ரான் என்னது H12 கம்மிங் அவுட் ஃப்ரம் சைக்ளோட்ரான் ஆக்சிலரேட்டர் இஸ் 20 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். த மேக்ஸிமம் எனர்ஜி ஆஃப் புரோட்டானுக்கு எப்படி எழுதலாமா PRH. ஓகே, கம்மிங் ஃப்ரம் த ஆக்சிலேட்டர். ஃபர்ஸ்ட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். ரைட், இது எப்படி எழுதலாம்? ஆஃப் mv எப்படி எழுதலாம்? நான் ஆக்சிலேட்டர் வந்து சைக்ளோட்ரான் தானே, அப்போ ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா வி வந்து ஆர் ஒமேகா, வி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. அப்போ இது எப்படி எழுதலாம்? ஆஃப் எம் ஆர் ஸ்கொயர். ஒமேகாவுக்கு என்ன ஃபார்முலா? 2πf ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? ஆஃப் எம் ஆர் ஸ்கொயர் 4π ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர். இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. எம் ஆர் ஸ்கொயர் பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர். ரைட், இப்போ இந்த கண்டிஷன்லையும் பார்ட்டிக்கல் மட்டும் தான் மாறுது. அப்போ அதோட மாஸ் தான் மாறும். அப்போ எனர்ஜி ப்ரொபோசல் டு என்னது? இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட். எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோசல் டு மாஸ். டியூட்ரானுக்கு மாஸ் எவ்வளவு? 2. 2க்கு வந்து 20னா புரோட்டானுக்கு எவ்வளவு? 1 தான். இதில் பாதி. அப்போ 20ல் பாதி எவ்வளவு? 10 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்.